சூரியனை ஆய்வு செய்ய ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் வடிவமைத்த புரோபா 3 இரட்டை செயற்கைக்கோள்களுடன் இஸ்ரோவின் PSLV C-59 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதன் சிறப்பம்சங்கள் என்னென்ன பார்க்கலாம் விரிவாக. சூரியன் தொடர்பான பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபடும் சர்வதேச நாடுகள் அனைத்துமே சூரியன் குறித்தான ஆராய்ச்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றன. அதன்படி சூரியனை ஆய்வு செய்ய நாசா அனுப்பிய செயற்கைக்கோள் சூரியனின் மேல் பரப்பை நெருங்கிவிட்ட நிலையிலும் சூரியனை சுற்றியுள்ள கரோனா எனும் வளிமண்டலம் அதிக வெப்பத்துடன் இருப்பதற்கான காரணம் என்ன, அந்த பகுதியில் ஏற்படும் வெப்ப மாற்றத்திற்கான காரணம் என்ன என்பது புரியாத புதிராக உள்ளது. மேலும் சூரியனின் வளிமண்டலமான கரோனா 20 லட்சம் டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையை பெற்றிருப்பதால் தான் சூரிய கதிர்வீச்சு தீவிரத்துடன் இருப்பதும் அவ்வப்போது பெரிய மாற்றங்களும் நிகழ்வதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். அவற்றை கண்டறியும் பொருட்டுதான் புரோபா 3 விண்வெளி திட்டத்தை செயல்படுத்த ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. பொதுவாக சூரிய கிரகணம் நிகழும் போது சூரியனின் முழு உருவத்தை சந்திரன் மறைக்கும் சூழலில் சூரியனுக்கு மேற்பரப்பில் இருக்கக்கூடிய வளிமண்டல மாற்றத்தை கடந்த 100 ஆண்டுகளாக அறிவியலாளர்கள் கண்காணித்து தரவுகளாக சேகரித்து வருகின்றனர். அதற்கு தீர்வு காணும் வகையில் ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து புரோபா 3 எனும் திட்டத்தின்படி இரட்டை செயற்கைக்கோள்களை வடிவமைத்துள்ளனர். அதில் 200 கிலோ எடை கொண்ட ஒரு செயற்கைக்கோள் சூரியனின் நிழலை மறைக்கும் வகையிலும் 340 கிலோ எடை கொண்ட கரோனா கிராப் எனும் செயற்கைக்கோள் தொலைநோக்கியாகவும் செயல்பட உள்ளது. செயற்கைக்கோளை 600 கிலோமீட்டர் உயரத்தில் ராக்கெட் விண்ணில் நிலைநிறுத்திய பின்னர் 2 செயற்கைக்கோள்களும் தனித்தனியாக பிரிந்து 19 மணி நேரத்திற்கு ஒருமுறை பூமியை சுற்றி வரும். அப்போது கிடைக்கும் இடைவெளியின் போது ஒரு செயற்கைக்கோள் சூரியனை மறைத்தும் மற்றொரு செயற்கைக்கோள் தொலைநோக்கியால் தரவுகளை சேகரிக்கும்.